ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் குமரன். இது உங்களோட பக்ஸ் பரிதாபங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த S22ultra இதோட ப்ரைஸிங் தான் சொல்ல போகிறேன். இன்னொன்று, இந்த ஃபோனை நான் ஏன் வாங்கினேன், ஏன் வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ கிடையாது. நான் 5 நாளாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 5 நாளில் இந்த ஃபோன் எனக்கு எவ்வளோ பிடிச்சிச்சு, இதை வாங்கணுன்னா இந்த ரீசனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை 2 விஷயத்துக்காக வாங்கலான்னுவேன். ஒன்று, டிஸ்பிளே வேறு லெவல், குவாட் HD கொடுத்துருக்காங்க, LTPO பேனல் தான், பிரைட்னஸ் 1750 நட்ஸ் பீக் பிரைட்னஸ்ஸு. ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் டிஸ்பிளே செஞ்சு தரேன். இவனோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது. நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இருட்டான பிளேஸில் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணாலும் டிஸ்பிளே வேறு லெவல். நீங்கள் சொல்கிற எல்லா கண்ட கருமாந்திரமும் இதில் இருக்குது. HDR10+, அது இது நீங்கள் சொல்கிற எல்லா இதுவும் இதில் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வேறு லெவல். டிஸ்பிளேவை பற்றி பேச வார்த்தையே இல்லை, அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஈக்குவல் டு எந்த ஃபோன்னா வச்சுக்கோங்க, டிஸ்பிளே மரண மாசாக இருக்கும், குறையே கிடையாது. அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் சீரிஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. பாடெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல் இருக்குது. ஸோ அதெல்லாம் குறையே இல்லை, வேறு லெவல். குறைன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, டிஸ்பிளேயில் ஒரு குறை இருக்குது. ஆக்சுவலி இது டிஸ்பிளே கிடையாது, ஃபோனோட ஸ்டீரியோ ஸ்பீக்கரு. எனக்கு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எல்லா ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் அதுக்குன்னு லவுடாக இல்லைன்னுலாம் கிடையாது, லவுட் நட்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்ல வரணும். மேபி நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபோன்ஸ் வந்து லவுடாக இருந்திருக்கலாம், இதனால் இது கம்மியாக தெரிஞ்சிருக்கலாம். அதுக்குன்ட்டு கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது, கிறிஸ்ப் அண்ட் கிளியராக தான் இருக்குது. அதெல்லாம் குறை கிடையாது. நெக்ஸ்ட்டு, குறை கிடையாதுன்றதுனால கேமரா, இதோட கேமரா தாங்க இதோட அல்ட்ரா அப்படின்ற வார்த்தையை கொண்டு போகிற, இல்லை அல்ட்ரான்ற வார்த்தைக்கு ஏற்ற ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். 10x ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருக்கான், 100x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, சரி 10x தானே கொடுத்துருக்கான், அப்படின்னா பிடிங்கிட போகிறான், என்ன பண்ணிட போகிறாங்க. எல்லா யூடியூபரும் வந்து வீடியோ போடும்போது கூட என்னப்பா இது இவ்வளோ ஜூம் ஆகுது, அது எப்படிப்பா தெரியும், அதெல்லாம் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நான் வாங்கின அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இதோட அருமை. வேறு லெவலில் இருக்குங்க. நான்லாம் வந்து கேமராவை ஜூம் பண்ணியே பார்க்க மாட்டேன். எனக்குலாம் வந்து ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற பழக்கமே கிடையாது, கேமராலையும் சரி ஃபோன் கேமராலையும் சரி. இது வரைக்கும் நான் OnePlus யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், S20+ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதிலலாம் வந்து 30x டிஜிட்டல் ஜூம் இருக்கும், படி கேவலமாக இருக்கும். 3x தான் ஆப்டிக்கல் கொடுத்துருப்பான், மரண மொக்கையாக இருக்கும். ஏன் S21FE அதெல்லாம் ஜூம் பண்ணவே தோணாது, அப்படி இருக்கும். பிக்சல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பிக்சலில் ஓரளவுக்கு இருக்கும். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, சரி இவங்க நம்ம ஜூம் பண்ணியாக எடுக்க போகிறோம், இவங்ககிட்ட நம்ம ஏன் இவ்வளோ காசு கொடுத்து பொருளை வாங்கினா, அதுக்கு வந்து பிக்சலில் வாங்கிட்டு பிக்சலில் வந்து நமக்கு ஜூம் பண்ணிட்டு போயிடலாம். டிஜிட்டல் ஜூமே அதில் ஆப்டிக்கல் ஜூம் மாதிரி இருக்கும், பரவாயில்ல நினச்சா. சீரியஸாகவே வந்து நான்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே மிரண்டுட்டேன். எங்கள் வீட்டான ஒரு குரங்கு உக்காந்துச்சு, அந்த குரங்கு ஃபோட்டோ எடுக்கிறேன் 60 ஹெர்ட்ஸில், வேறு லெவலில் இருக்குது. சரி மூவிக்கு போனோம், அங்கே ஒரு பெட்ரோல் பங்க்கில் HPன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு, அது எவ்வளோ அவசரமாக இருக்கும். அதை ஃபோட்டோ எடுக்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. என் ஃப்ரெண்டு பார்த்து மிரண்டு போயிட்டான். என்ன ஃபோன் வச்சுருக்கான்னா, அவன் iPhone 13 Pro வச்சுருக்கிறான். அவனாலே அது எடுக்க முடியல. அடப்பாவி, என்ன மச்சான் இவ்வளோ மாஸ் பண்ணுது இது ஃபோனு, ஐயோ என்னடா இப்படி இருக்குதுன்றான். என்ன மச்சான் பண்ணுறது, ஃபோனு அது கேமரா நல்லா இருக்குது, உந்து நல்லா இல்லை அப்படின்னா, டே என் ஃபோனை பற்றி குறை சொல்லாதடா, என் ஃபோனோட வீடியோவில் வடான்றான். வீடியோவில் இதில் இருக்க எல்லா கேமராலையும் 4K 60 எடுக்க முடியும், 8K வந்து பிரைமரியால் எடுக்க முடியும். டீட்டெயிலிங் நல்லா தான் இருக்குது. பட் ஈக்குவல் டு ஐஃபோன் அப்படின்னு வரும்போது ஐஃபோனில் இன்னும் நல்லா டீட்டெயிலிங் கொண்டு வருது. ஸோ அந்த ஃபீல் வந்து இது இன்னும் கொண்டு வரல. அதுவும் 13 Pro Maxல வந்து டால்பி விஷன் ப்ளஸ் SDRல எடுக்க முடியும். இதில் SDRல எடுக்கலாம், பட் ஆனால் வந்து உங்களால் வந்து 4Kலாம் எடுக்க முடியாது. ஆவரேஜாக 1080 30 அந்த மாதிரி தான் கொண்டு வரானுங்க. அது என்னன்னு தெரில, HDR வீடியோ ஆப்பிளில் கொண்டு வரான், பட் ஆனால் ஆண்ட்ராய்டில் பெருசாக எந்த செக்மெண்ட்லேயுமே வரமாட்டேங்குது, ஏன்னு தெரியல. மேபி ஃப்யூச்சர் இன்னும் பவர்ஃபுல் சிப் எதிர்பார்க்குறாங்களா என்னவோ தெரில. சிப்புன்னு உடனே தான் ஒரு வார்த்தை வருதுங்க, ஊருக்கே எக்ஸினோஸ் கொடுத்தான், ஊருக்கே விபூதி அடித்தான், நமக்கு இந்த வாட்டி வந்து கற்பூரங்க ஆப்டிச்சிருக்கான். என்னப்பா சொல்கிற? ஆமாம், ஊருக்கே எக்ஸினோஸ் கொடுத்தான், நமக்கு ஸ்னாப்ட்ராகன் கொடுத்தான். ஸ்னாப்ட்ராகன் கொடுத்ததுனால ஒரே நல்ல விஷயம், தெர்மல் வந்து இந்த ஃபோனில் வந்து எல்லோரும் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது ஐயோ கொதிக்குதுன்னு மாதிரி சொன்னாங்க. பட் நான் யூஸ் பண்ணுறேன், பெருசாக எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, பெருசாக எனக்கு ஒன்றும் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி தெரில. ஸோ ஆவரேஜாக இருக்குது, அதனால் வந்து அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் ஹீட் ஆகிற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. ஹீட் ஆகும் போகிறது இருக்குன்னா சார்ஜர் வந்து இந்த ஃபோனில் பாக்ஸில் கொடுக்கல.
ஏன் கொடுக்கல S21 சீரீஸ்லேயே கொடுக்கல, S22 சீரீஸில் எப்படி கொடுப்பான்னு நீங்கள் கேட்கலாம். கொடுக்கல, நானும் அதான் சொல்கிறேன். இவ்வளோ காசு கொடுத்து ஃபோன் நீ 3000 சார்ஜர் வாங்க மாட்டேடா அப்படின்னு கேட்கலாம். நான் வாங்கலைங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் சார்ஜர் இருக்குங்க, நான் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. எல்லாம் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக போகணும் அப்படின்னு கம்பெனி சொல்லிட்டு இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் எடுத்து விற்றுப்புட்றான். சரி ரைட்டு. இதே வந்து நீங்கள் ஒரு S20 Ultra வாங்கும்போது உங்களுக்கு பாக்ஸில் என்னென்ன வந்தது? ஒரு AKG இயர்ஃபோன், ஒரு TPU, ஒரு 45 வாட் சார்ஜர், இதெல்லாம் வந்தது. இன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வேணா காசு கொடுத்து வாங்கடான்றான். இன்னொன்று, காசு கொடுத்து வாங்கடா அப்படின்னும்போது தான் நமக்கு இன்னொரு வார்த்தை ஞாபகம் வருது. இந்த ஃபோனில் வந்து நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அப்படின்றத நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதை வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஃபோனோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 110, அதாவது 1,10,000 இந்த ஃபோனோட ப்ரைஸு. ஸோ நான் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கினேன். அந்த டைமில் வாங்கினதுனால 10,000 டிஸ்கவுண்ட்டு, அதிலிருந்து 8,000 அப்கிரேட் போனஸு, அதிலிருந்து 3,000 கூப்பன், அதிலிருந்து 7,000 வாட்ச்சு, அதிலிருந்து 4,000 பட்ஸு, அதிலிருந்து 2,000 கார்டு ஆஃபர். இதெல்லாம் கழிச்சிங்கன்னா 76,000 இந்த ஃபோன் வரும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 76,000 இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா? என்னை பொறுத்தவரை செம்ம ஒர்த்து டீலு. இதே S23 Ultra வந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு வருமா? வரும். எப்போ வரும்? அதுக்கு ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரைஸுக்கு ஸ்டார்டிங்லாம் வராதுங்க, சும்மா கதை அதெல்லாம். ஏன் இந்த ஃபோன் இப்போ வருமானு கேட்டாலே வராது. ஏன்னா 76,000 செம்ம ஒர்த்து. 72,000 இன்றைக்கி செகண்ட் ஹேண்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா, நல்ல ஃபோன், ஒரு மாதம் ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா 72,000 செகண்ட் ஹேண்ட்லேயே. 4,000 போட்டு புதுசாக வாங்கிட்டேன் நான். ஸோ இதுக்கு வாட்சும் பட்ஸும் சொன்னேன் பார்த்தீங்களா? என்கிட்ட வாட்ச் 4 இருக்குது, பட்ஸ் 2 இருக்குது. அதனால் வந்து நான் வாங்கலை. இல்லாதவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட வாட்ச் இருந்தால் வாட்சை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட்ஸ் இருந்தால் பட்ஸை மட்டும் ஆட் பண்ணி வாட்சை கழிச்சிடலாம். ஸோ நெட் ப்ரைஸ் நான் சொல்கிறேன், இந்த ப்ரைஸ்க்கு செம்ம ஒர்த்து டீலு. இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் சீரிஸ் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இந்த S Pen கொடுத்துருக்காங்க. அதை நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணேன்னு கேட்காதீங்க. இந்த 5 நாளில் நான் 2 முறை தான் யூஸ் பண்ணேன். அதில் எனக்கு எந்த வேலையும் கிடையாது, அதனால் நான் யூஸ் பண்ணல. மற்றபடி இந்த ஃபோனில் நான் ரொம்ப யூஸ் பண்ணது எதுனா கேமரா, டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளே பற்றி சொல்லும்போது UI சொல்லலாம் எப்படிங்க? அது ரொம்ப தப்பான வார்த்தையில். UI சாம்சங்கோட One UI 5.0 கொடுத்துருக்காங்க. சுத்தமாக சொல்கிறேன், பக்கே கண்டுபிடிக்க முடியல. நீ ஒரு பக்கு போட்டிருந்தியப்பா நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது வந்து சார்ஜிங் பக். அதுவே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். மற்றபடி வேறு எந்த பக்குமே இல்லை. யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு தான் சொல்லணும். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல UI அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஏன்னா இந்த UIயில் இல்லாத ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா ஆப்ஷனும் இருக்குது, எல்லா ஃபியூச்சரும் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த UI பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. நமக்கு வந்து UIயில் ஒன்றுமே இல்லைனாலும் பட்டரியாக இருக்கணும். எதுக்கு நம்ம ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் போகிறோம்? ஸ்மூத்தாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் போகிறோம். அதுக்கு பதில் நம்ம இந்த சாம்சங்கோட One UI யூஸ் பண்ணலாம் போல். பிச்சு உதறது அல்ட்ரா, அதுலேயும் அல்ட்ரா தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஸ்பிளேயோட அந்த ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த 120 Hzக்கு ஏற்ற மாதிரி, அந்த அதில் இருக்க LTPOக்கு ஏற்ற மாதிரி, டிஸ்பிளேயோட கான்ஃபிகருக்கு ஏற்ற மாதிரி இதோட UI இருக்கிறதுனால சும்மா யூஸ் பண்ணும்போது ஒரு முறையும் அந்த சந்தோஷம், நம்ம அந்த தொட்டு யூஸ் பண்ணும்போது அந்த வரும் பாருங்கள் ஒரு சந்தோஷம், அதெல்லாம் வந்து இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண எந்த ஃபோன்லையுமே வரல. ஈவன் ஐஃபோன் கூட யூஸ் பண்ணிட்டேன், ஐஃபோன்லேயும் அந்த ஃபீல் வரல. ஸ்மூத்தாக இருக்கும். பட் இந்த அளவுக்கு ஒரு ஃபீல் வந்து ஒரு ஃபோனால் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதெல்லாம் வந்து வார்த்தையே இல்லைங்க. இவன் ரொம்ப பேசுகிறாங்கன்னு நினைக்கலாம், பட் இருக்கிற உண்மை அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 5 நாள் அனுபவமே. இன்னும் இந்த ஃபோனை நான் ஆயுசுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆயுசுக்கு வருமானு நீங்கள் கேட்கலாம். ஆயுசுக்கு வருமானு எனக்கு தெரியாது, ஆனால் 5 வருஷம் கண்டிப்பாக வரும். ஒரு ஃபோனை வாங்கிட்டு இதுக்கப்புறம் இந்த ஃபோன்லேருந்து யூஸ் பண்ணி மாறவே கூடாதுப்பா அப்படின்னு ஒரு ஃபோன் சொல்லுங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா நான் S22 Ultra தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃபோன் அடுத்த 5 வருஷத்துக்கு தாராளமாக மற்ற இவங்களோட ஃப்ளாக்ஷிப் புடியை கூட வந்து காம்படிட் பண்ணும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு சீரீஸில் வந்து 200 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அவன் எத்தனை மெகாபிக்சல்னால் கொடுக்கட்டும், ஃபோட்டோ ஒழுங்காக எடுத்தா போதும். எனக்கு வந்து இன்றைக்கி தேதிக்கு ஃபோட்டோக்கு ஒரு நல்ல ஃபோன் சொல்லுப்பா, அதுவும் நான் ஜூம் பண்ணி தான்ப்பா எடுப்பேன். நான் வந்து நல்லா லாங்கில் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும்ப்பா, எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபோன் வேணும் அப்படின்னா S22 Ultra தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. S22 Ultra வாங்க முடியாதவங்க S21 Ultra கூட வாங்கலாம். அதில் ஒரே ஒரு ஃபயரிங் சிப் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி அந்த ஃபோனும் மாஸ் தான். கேமரா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது, அதுவும் மாஸ் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.
இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கலாமான்னு சொல்லுங்கள். யாருன்னா இதை விட கம்மியாக வாங்கியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது நியூ மொபைல். தேங்க்யூ. இன்றைக்கி வீடியோ பண்ணுற நேரத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 23,000 பேர் கிராஸ் ஆகிருக்காங்க நம்ம சேனலில். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் உங்கள் சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட்டை வந்து ரெகுலராக எனக்கு கொடுங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். எதெல்லாம் தப்பு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் பிடிக்கலன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானுக்கு அது கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களால் உடனுக்குடன் வர முடியும், பார்க்க முடியும். இன்னொன்று நம்ம சேனல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருதான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.